அஸ்ஸலாமு அலைக்கும். லஞ்சுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் தான் வறுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன். வேறு சைடிஷாக எதுவுமே ரெடி பண்ணிக்கல. ஒரு அருமையான டேஸ்ட்டோட தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய தக்காளியை 2 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நமக்கு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா கெட்டியான புளிக்காத தயிரும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நம்ம சேர்த்துருக்க அந்த காய்கறிகள் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் பிரியாணி ரைஸ் தான் செய்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ரைஸை வந்து சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நல்லா உதிரி உதிரியாக அருமையான டேஸ்ட்டோட பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி மாதிரியே நல்லா சூப்பராகவே இருக்கும். மசாலாங்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக கடையில் வாங்காமல் எல்லா பொருளையும் கடையில் வாங்கி நம்ம வீட்டிலேயே அந்த மசாலான்னு ரெடி பண்ணி வச்சுக்கும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சமையலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். சைடிஷாக பார்த்திங்கன்னா சிக்கன் வறுத்து ரெடி பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.